தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி அவருடைய படத்துக்கு, ஜனநாயகன் படத்துக்கு ஆடியோ ரிலீஸை வந்து மலேசியாவில் நிறுத்தியிருக்காரு. ரொம்ப கேவலம். தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டை நம்ப முடியாமல் வெளிநாட்டில் போய் நடத்துகிறாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வச்சிருக்கிற லட்சணம் இங்கே யாரும் நடத்த முடியலை. காரணம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களே. கரூர் மாதிரி இங்கேயும் கூட்டத்தை உள்ளே அனுப்பி ஏதாச்சும் பண்ணி பெரிய கலாட்டா உருவாக்கி மறுபடியும் சேதத்தை உருவாக்கிட்டிங்கன்னா, அதனால் பயந்துக்கிட்டு அவர் அங்கே போயிட்டார். எங்கே போயிட்டார்? மலேசியாவுக்கு போயிட்டார். மலேசியாவுக்கு போய் அங்கே ஆடியோ நடத்துகிறாங்க. அங்கே மலேசியா என்ன கண்டிஷன் போட்டாங்க? எல்லா அனுமதி கொடுக்குறாங்க, அரசியல் பேசக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் ரசிகர்கள் வந்தவங்க பூரா தாவேக்கான்னு அரசியல் கட்சி பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்கள். வந்திருக்கிறது கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு வந்து பெரிய கூட்டம் கூடியிருக்கு. பாருங்கள் அந்த வீடியோவை. ஸோ இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய வரவேற்பு. மலேசியாவில் நம்ம தமிழர்கள் அதிகம். அவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாதிரி இல்லை, மனசாட்சியோடு இருப்பாங்க. உண்மையான தமிழர்கள்னால் வெளிநாட்டில் இருக்கும் தமிழர்கள் தான். இங்கே இருக்கிறவன் தான் 4000 வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க. வெளிநாட்டில் இருக்கிற தமிழன் வந்து மானஸ்தான். அவன்கிட்ட போய் ரூபாய் கொடுத்து பாருங்க, உழைத்து முன்னேறினவன். அதனால் எல்லோரும் கோஷம் போடுறாங்க. அந்த அளவுக்கு வரவேற்பு அங்கே இருக்குது. நல்ல வேலை. இங்கே வச்சுருந்தா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இதை எடுக்கணும், அந்த படத்தை வாங்கணும், அப்போ தான் நடத்த முடியும். இல்லைன்னா உதயநிதியோட ரெட் ஜெயண்ட் வந்து அவங்க படத்தை வாங்கணும், அப்போ தான் இங்கே நடத்த முடியும். அந்த ஜனநாயகன் படத்தை வேறு ஆளுங்க வாங்கியிருக்காங்க. சன் பிக்சர்ஸும் இல்லை, ரெட் ஜெயண்ட்டும் இல்லை. அவங்க குடும்பத்தில் இருந்தால் தானே இருக்க முடியும். அதனால் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் பண்ணியிருக்காங்க.